ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடோஸி தமிழ். மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட். ஃபைனலி இந்த டார்பி மேட்ச் வந்து சீசன் ஸ்டார்ட்டிங்லேயே வந்திருக்கு. பிகாஸ் நடுவுல வச்சானுங்க, இல்லன்னா லாஸ்ட்ல வச்சானுங்க அப்டின்னா, ஒரு மாரி இந்த திக்கு திக்குன்னே இருக்கும். ஐயோ! அந்த பாயிண்ட் வந்து நம்ம டிராப் பண்ணுவோமா? இல்ல ஏர்ன் பண்ணுவோமா? அப்படிங்கிற மாதிரி. பட் சீசன் ஸ்டார்ட்டிங்லேயே வரது வந்து 2 டீமுக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த டார்பி மேட்ச் வந்தாலே வந்து மேன் சிட்டி வந்து மான்செஸ்டர் வந்து ப்ளூவா? இல்ல மான்செஸ்டர் ரெட்டா? அப்படிங்கிற ஒரு ஃபைட் வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போதைக்கு ப்ளூங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு ஃபியூ சீசன்ஸா இருக்கட்டும். அண்ட் மேன் யுனைட்டட் வந்து இப்போதைக்கு ஒரு ரீபில்ட் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? இந்த மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் நம்ம எப்படி இந்த மேட்ச் வந்து அணுகணும்? எப்படி இந்த மேட்ச்ச நம்ம ப்ளே பண்ணணும்? டாக்டிக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத வந்து நம்ம சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ மேன் சிட்டி வெர்சஸ் மேன் யுனைட்டட் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 60% சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பெப் குவார்டியோலா அண்ட் ரூபன் ஆமரிம் எப்படி இந்த சீசன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பெப் குவார்டியோலாவ பார்த்துருவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே மேன் சிட்டி வோல்வர்ஹாம்ப்டனோட ஒரு 4-0 விக்டரி. பயங்கரமான விக்டரி. ஒரு த்ராஷிங் விக்டரி. என்னடா இப்படி ப்ளே பண்றானுங்க. சரி சீசன் ஸ்டார்ட்டிங்லயே இப்படி பண்ண போறானுங்க. இன்விசிபிளா போறானுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா, கம்மிங் மேட்ச்சே டோட்டனமோட ஸ்பர்ஸோட 2-0ன்னு ஒரு லாஸ். ஒரு சர்ப்ரைசிங் விக்டரி ஃபார் ஸ்பர்ஸ். ஏன்னா நல்லாவே ப்ளே பண்ணாங்க. அந்த கவுண்டரா இருக்கட்டும், அந்த டிரான்சிஷனா இருக்கட்டும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேன் சிட்டி டவுன் 2-0. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைட்டன் கூட போய் அங்கேயும் ஒரு லாஸ் 2-1. என்ன பண்றதுன்னு தெரியாம பெப் குவார்டியோலா வந்து முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில, இன்ஜுரீஸ்க்கு மேல இன்ஜுரியா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஜுரிய பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பிகாஸ் இது ஒரு பெரிய டாபிக். நெக்ஸ்ட் நம்ம ரூபன் ஆமரிம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சனலோட என்னதான் 1-0 நம்ம லாஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த கார்னர்ல ஒரு அன்பார்ச்சுனேட் கோல் நம்ம லாஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த மேட்ச் வந்து சூப்பர்வா ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட் மேட்ச்சே ஃபுல்லாமோட ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான கேம். ட்ரா 1-1. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிரிம்ஸ்பியோட ஒரு லாஸ் பெனல்டில நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்ன்லியோட ஒரு 3-2 விக்டரி. லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு பெனால்டி ஸ்கோர் பண்ணியிருப்பான். ஒரு என்னதான் அந்த கேம் வந்து நம்ம நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலுமே, அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலுமே, அடுத்ததும் நம்ம நல்லா ப்ளே பண்ணி லாஸ்ட் மினிட்ல நம்ம கோல் அடிச்சிருந்தாலுமே, அது வந்து ஒரு ஹை பிரஷர் மேட்ச். அவ்வளோதான் இந்த மேட்சும் ட்ரா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ, ப்ரூனோ வந்து லாஸ்ட்ல நமக்கு சேவ் பண்ணி குடுத்தான். ஸோ நல்ல ஒரு மேட்ச். ஸோ டேபிள பொறுத்தவரைக்கும் நம்ம யுனைட்டட் வந்து 4 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 9த் பிளேஸ்ல இருக்காங்க. சிட்டி 13த் பிளேஸ்ல இருக்காங்க. ஒன்லி காட் 3 பாயிண்ட்ஸ். 2 மேட்ச் லாஸ் ஸோ இது ஏர்லி ஸ்டேஜஸ் தான். நம்ம வந்து 2 பேரையுமே யுனைட்டட் வந்து 9ல இருக்கானுங்க. இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட். ஐயோ! பெப் வந்து 13த்ல இருக்கான். இது வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபால். சாக் பண்ணிருங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் இது ஏர்லி ஸ்டேஜஸ் தான். இந்த கேம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம யுனைட்டடுக்கு மேசன் மவுண்ட் அண்ட் கூன்யா இப்ப தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. 2 பேருமே வந்து ஃபியூ வீக்ஸ் வந்து மிஸ் பண்ண போறாங்க. கூன்யா வந்து இயர்லியாவே வருவான். பட் மேசன் மவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பேக்லாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேன் யுனைட்டடோட டாப் பெர்ஃபார்மிங் நம்பர் 10ஸ்ல மேசன் மவுண்ட் ஒருத்தன் அண்ட் கூன்யா, எம்புமோ இந்த 3 பேர் தான் டாப் பெர்ஃபார்மிங் நம்பர் 10ஸ் நம்ம மேன் யுனைட்டடுக்கு. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இவங்க 2 பேருமே இந்த மேட்ச் மிஸ் பண்றது வந்து ஒரு பெரிய, பெரிய அடி நம்மளுக்கு மேன் யுனைட்டடுக்கு. பிகாஸ் கூன்யா நம்மளுக்கு தெரியும். என்னதான் அவன் இன்னும் ஸ்கோர் பண்ணல பிரீமியர் லீக்ல அப்படின்னாலுமே, அந்த சான்ஸ் கிரியேஷன், அந்த கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு வந்து அவனே அந்த பால் கேரியிங் பண்ணிட்டு வந்து அந்த கோல் அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணான். ஃபுல்லா கூட நம்ம பார்த்துருப்போம். போஸ்ட்ல அடிச்சுச்சு. ஸோ அந்த மாரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பர்பா இருந்துச்சு. பட் மேன் சிட்டி கேம்ல நம்ம கூனியா அண்ட் மவுண்ட் 2 பேருமே மிஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி அவுட் ஆஃப் பொசிஷன்ல நம்ம மேசன் மவுண்டோட பிரஸ்ஸிங்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். டாக் மாரி ஓடுவான். ரூபன் ஆமரிம் வந்து டிமாண்ட் பண்ற மாரி, "ஐ வாண்ட் மை பிளேயர்ஸ் டூ ரன் லைக் எ டாக்ன்னு" சொல்ற மாதிரி, மேசன் மவுண்ட் வந்து பயங்கரமா ஓடுவான். அவுட் ஆஃப் பொசிஷன்லலாம் சூப்பர்பா அந்த பிரஷர பண்ணுவான். அந்த கம்போஷர், அந்த காம்னஸ், அந்த பிரஷர் பண்ணும்போது, அந்த பிரஸ் பண்ணும்போது, அந்த ஸ்டாமினாலாம் அவனுக்கு எங்கேருந்தே வரும்னு தெரியாது. 90 மினிட்ஸ் வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் மேசன் மவுண்ட். அவன நம்ம மிஸ் பண்றது வந்து ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான விஷயம். அண்ட் கூன்யா இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சான்ஸ் கிரியேஷன்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த 2 பேர மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய, பெரிய ஒரு பேக்லாஷ் தான். ஸோ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மஸ்ராவி ஒரு பாசிட்டிவ். அவன் வந்து இன்ஜூரிலேருந்து வெளில வந்திருக்கான். லாஸ்ட் மேட்ச்சே வந்து வெளில வந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுக்கும் ஒரு அந்த புரொடெக்ஷனுக்காக வந்து அந்த மேட்ச் அவன ப்ளே பண்ண வைக்கல. எனக்கு தெரிஞ்சு மஸ்ராவி வந்து அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். ஸோ ரூபன் ஆமரிம் ஆல் அல் அஃப்கோர்ஸ் மஸ்ராவி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. ரூபன் ஆமரிம் பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி தான் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கான். அஃப்கோர்ஸ் ரூபன் ஆமரிம் வந்து ஒரு பெஸ்ட் மேனேஜர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கேம்ல வந்து மஸ்ராவி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்க போறான் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெடிக்டட் லைன் அப்ல வந்து பார்ப்போம். டாக்டிக்ஸ் பத்தி நான் அங்க பேசலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பூஸ்ட். லிசாண்ட்ரோ மார்டினஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் வருவான், வரமாட்டான் அப்படிங்கிற மாரி பேச்சுலாம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ரூபன் ஆமரிம் இன்டர்வியூல என்ன சொல்லுவான் அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நம்ம தனியா வீடியோ போடலாம். ஸோ அதுக்குமே நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரீஸ் தான். பிகாஸ் மேன் சிட்டியோட இன்ஜுரீஸ் பாருங்களேன்.
லிட்டரலி வந்து 10 பிளேயர்ஸ் கிட்ட இன்ஜூரிஸ்ல இருக்காங்க. அதுல மெயின் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோடன், ஷெர்கி, குவார்டியல் இவங்கலாம் இன்ஜூரில இருக்காங்க. அண்ட் ஆல்சோ செவினியோ இன்ஜூரில இருக்கான். அண்ட் குஷ்னாவ் இன்ஜூரில இருக்கான். அண்ட் ரிகோ லேவிஸ் இன்ஜூரில இருக்கான். ஸ்டார்ட்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரிஸ்ல இருக்காங்க. அண்ட் கோவாசிச் அவனும் இன்ஜூரில இருக்கான். ஸோ இது வந்து யுனைட்டெடுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தாலுமே, பிரீமியர் லீக் பொறுத்தவரைக்கும் மேன் சிட்டிக்கு ஒரு பெரிய பெரிய லாஸ். பிகாஸ் இந்த அளவுக்கு அவங்க இன்ஜூரில இருக்கிறது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோடன்லாம், செர்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரொம்ப இன்ஜூரி. அவன் வந்து அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்குமே ப்ளே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸுமே மிஸ் பண்ணியிருந்தாங்கிற மாரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு மேன் சிட்டி வந்து அடி வாங்க போறானுங்கன்னு தெரியல. அப்படியே நம்ம யுனைட்டட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் தான். லிசாண்ட்ரோ மார்டினஸ், மத்தியாஸ் குன்யா, மேசன் மவுண்ட். மவுண்ட், குன்யா பத்தி பேசிட்டோம். பட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ரொம்ப காலமா இன்ஜூரில இருக்கான். பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்குமே இன்ஜூரில தான் இருக்கான். ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தான். 2 பெரிய இன்ஜூரி. நம்ம லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து சொல்ல முடியாது. ஏயாக்ஸ்ல இருக்கும்போது எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணான். நம்ம 4 சீசன்லுமே எல்லா மேட்சுமே மோஸ்ட்லி ப்ளே பண்ணான். பட் அடுத்த சீசன்ல வந்து ஒரு பெரிய பெரிய இன்ஜூரி. அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது ஆர்சனல் கூட ப்ளே பண்ணும்போது மறுபடியும் ஒரு நீ இன்ஜூரி. ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு. இந்த அளவுக்கு இன்ஜூரிய தாண்டி லிசாண்ட்ரோ மார்டினஸ் நம்மளுக்கு ப்ளே பண்ணுவானாங்கிறது ஒரு டவுட் இருக்கு. பட் உள்ள வந்தாலுமே ஒரு 3 சென்டர் பேக்கா அந்த சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல போயி நம்ம ப்ரூனோ அண்ட் கேசமிரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை நம்ம வரும். ஸோ லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்தான்னா ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்பா இருக்கும் மேன் யுனைட்டடுக்கு. பிகாஸ் நம்ம மார்டினஸ் பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போடலாம். பிகாஸ் மார்டினஸ் வந்தா யுனைட்டட் வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அனலைசிஸ் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி அவன் பண்ணது தான். ரூபன் ஆமரிம் ப்ளே பண்ணும்போது மார்டினஸ் ஒரு 2, 3 கேம் ப்ளே பண்ணியிருக்கான். அதில எப்படி ப்ளே பண்ணாங்கிறத பார்த்து நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத பத்தி நம்ம தனியா வீடியோல போடலாம். ஸோ இன்ஜுரி வந்து பெரிய கன்சர்னா இருக்கு 2 டீமுக்குமே. இந்த மேட்ச் வந்து யுனைட்டடுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. பிகாஸ் மேன் சிட்டியோட மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரில இருக்காங்க. ஒமார் மமூஷ் எஸ்பெஷலி அவன் இன்ஜுரில இருக்கான். அது ஒரு நல்ல ஒரு திங். என்ன ஒரு மேட்டர் அப்டின்னா, ஹாலண்டுக்கு புரொவைட் பண்றதுக்கு பெர்னார்டோ சில்வா மட்டும் தான் அந்த மேட்ச்ல இருக்கான். அண்ட் ராட்ரி இருக்கான். அப்புறம் வந்து ரெய்னஸ் இருக்கான். மேன் சிட்டிக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ்லாம் இல்லாதது ஒரு பெரிய அடியா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு யுனைட்டடுக்கு வந்து லைட்டா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. பட் மவுண்ட், கூனியா 2 பேருமே மிஸ் பண்றது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு அடின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் அப் நம்ம ஸ்ட்ரெய்ட்டா எங்க போலான்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஹெட் டூ ஹெட். லாஸ்ட் 6 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா, மேன் யுனைட்டட் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மேன் சிட்டி 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. அதுல கம்யூனிட்டி ஷீல்டு ஒண்ணு ட்ரா ஆனது. அண்ட் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாட் எல்லாம் எல்லாமே பாஸ்ட் தான். பட் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வி கேன் பீட் மேன் சிட்டி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. பிகாஸ் லாஸ்ட் சீசன்ல நம்ம மேன் சிட்டி வந்து பீட் பண்ணியிருந்தோம் எஃப்ஏ கப்ல. வி கேன் பீட் மேன் சிட்டி பை டாமினேட்டிங் தி கேம். இது வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் பெப் குவார்டியோலாவோட அந்த டாக்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்ச்லயுமே அட்லீஸ்ட் 60% வந்து பொசிஷன் வச்சுருவான். பட் மேன் யுனைட்டடோட லாஸ்ட் ஒரு 3, 4 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 55, 45 அந்த மாரி தான் இருக்கும். அதாவது 55% வந்து மேன் சிட்டி வச்சிருப்பாங்க. 45% வந்து யுனைட்டட் வச்சிருப்பாங்க. இந்த மாரியான பொசிஷன் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கேன் டாமினேட் மேன் சிட்டி. அத வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ்ல ஆமரிம் வந்து கரெக்ட்டா காட்டியிருக்கான். பிகாஸ் ஸ்போர்ட்டிங்லயா இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்போர்ட்டிங்கோட ஒரு மேட்ச் ப்ளே பண்ணான். ஸ்போர்ட்டிங் வெர்சஸ் சிட்டி வந்தம்போது, ஸ்போர்ட்டிங் வந்து பொசிஷன்ல டாமினேட் பண்ணாங்க. அதே மாரி யுனைட்டட்ல இருக்கும்போதும் அந்த எஃப்ஏ கப்ல வி 50, 50 தான் பொசிஷன் இருந்துச்சு. லிட்டரலி பார்த்தீங்கன்னா 55, 45 அந்த 52, 48 அந்த மாரியான பொசிஷன் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி கேன் டாமினேட் சிட்டி. இத வந்து நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா சிட்டி கிட்ட பால குடுத்துட்டு, சரி நம்ம இப்படி ப்ளே பண்ணுவோம். சிட்டி வந்து பால வச்சுக்கிட்டு டிரான்சிஷன்ல பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸ்லோவா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம வந்து ஒரு பிரசிங் பண்ணி, குயிக் டிரான்சிஷன்ஸ் பண்ணி கவுண்டர்ல கோல் அடிச்சிடலாம். அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, வி கேன் டாமினேட் சிட்டி இன் தேர் ஹோம். அத வந்து ஆமரிம் வந்து லாஸ்ட் சீசன் வந்து காட்டியிருக்கான். இந்த சீசனும் நம்ம வந்து சிட்டிய ஒரு டாமினேஷனோட ஸ்டார்ட் பண்ணா நல்லாருக்கும். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் 6 மேட்சஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. எஸ்பெஷலி இந்த எஃப்ஏ கப்ல வந்து அமேட் வந்து லாஸ்ட்ல ஸ்கோர் பண்ணதெல்லாம் ஒரு ஸ்க்ரீமர் அது. ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். YouTubeல வந்து ஹைலைட்ஸ் இருக்கும். பாருங்க பயங்கரமா இருக்கும். அண்ட் ஆல்சோ டாக்டிக்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லெமன்ஸ் நம்மளோட நியூ கோல் கீப்பர் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் பிக்கஸ்ட் மேட்ச் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து மேன் சிட்டியோட எப்படி ப்ரோ குடுப்பாங்கன்னு நீங்க கேட்பீங்க. பட் பிக்கஸ்ட் மேட்ச் மேன் சிட்டி வெர்சஸ் மேன் யுனைட்டட் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி இன்டர்நேஷனல் பிரேக் வி ஹேவ் டு ஸ்டார்ட் லெமன்ஸ். ஷார்ட் ஸ்டாப்பிங் இருந்தா போதும் ப்ரோ. நீங்க வந்து பால் கேரியிங், அந்த பால் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கணும்னு தேவையே இல்ல. லெமன்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக்லலாம் சூப்பரா பால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஷார்ட் ஸ்டாப்பிங் நல்லா பண்ணாலே போதும். அண்ட் நம்மளோட சென்டர் பேக்ஸ் லூக் ஷா அண்ட் லெனி யோரோ அண்ட் சென்டர்ல மத்தியாஸ் டெ லிக்ட் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சாலிடா இருந்திருக்காங்க. லூக் ஷா வந்து அந்த யூரோப்பா லீக்ல வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அது என்னதான் ஒனானாவோட மிஸ்டேக்கா இருந்தாலுமே லூக் ஷாவும் அதில மிஸ்டேக் பண்ணியிருப்பான். ஒழுங்கா அந்த ட்ராக் பேக் பண்ணாம, ஒழுங்கா பிசிக்காலிட்டி காமிக்காம லூக் ஷா மேல பட்டு தான் அந்த ஓன் கோல் போயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் லூக் ஷா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்லயுமே சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். எஸ்பெஷலி ஆர்சனல் கூட வந்து புக்காயோ சாக்காவ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளாக் பண்ணியிருப்பான். ஒரு டாக்கிள் பண்ணியிருப்பான். ட்ராக் பேக் பண்ணிட்டு புக்காயோ சாக்காவ வந்து ஒரு டாக்கிள் பண்ணியிருப்பான். அந்த கோல் ஆயிருக்க வேண்டியது. பட்
அத வந்து டேக்கிள் பண்ணியிருப்பான் லூயிஸ் ஷா. அண்ட் ஆல்சோ ஃபுல்ஹாம் கூட, பெர்ன்லி கூடலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டிஃபென்சிவ்லி வி ஆர் குட். ஸோ மத்தயாஸ் டெலிக்ட் ஒன்ஸ் அகைன் விக்டர் யோகரஸ வந்து பாக்கெட்ல போட்டான். அத நம்ம பார்த்தோம். ஃபுல்ஹாம்ல வந்து நம்ம கீன்னு ஒருத்தன் இருப்பான். அவன பாக்கெட்ல போட்டான். அதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து பெர்ன்லி கூடயும் நம்ம நல்லா ப்ளே பண்ணோம். ஸோ வி ஹேவ் குட் டிஃபெண்டர்ஸ். வி ஹேவ் குட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்ஸ். அந்த 3 சென்டர் பேக்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. லெனி யோரோ எஸ்பெஷலி அந்த பில்டப்லயும் ஜாயின் பண்ணி அத வந்து ஓவர்லோட் பண்றதெல்லாம் சூப்பர்பா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சென்டர் பேக் பொசிஷன்ஸ்ல. அண்ட் நம்மளோட முக்கியமான பொசிஷன்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த முக்கியமான பொசிஷன்ஸ் விங் பேக்ஸ். லெஃப்ட்ல வந்து பேட்ரிக் டோகோ, ரைட்ல மஸ்ராவி ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டாலோ ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா, மேன் சிட்டியோட எரேமி டோக்கு அவன் வந்து என்னன்னா, என்னோட பிரைம் வந்து இன்னும் நீங்க பார்க்கல. என்னோட பெஸ்ட்ட இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொன்னான். அவனுக்கு மஸ்ராவி வந்து ஒன் ஆன் ஒன்ல சூப்பர்பான பிளேயர். மஸ்ராவி ஃபிட் ஆனானா, மஸ்ராவிய தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரைட் விங் பேக்ல. அமரிமும் அதான் பண்ணுவான்னு தோணுது. இது வந்து என்னோட லைனப் இல்ல. இது வந்து ஆமரிம் இந்த லைனப் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்னோட லைனப்னு சொன்னீங்கன்னா, நான் டிஃபரெண்ட்டா சொல்லுவேன். ஸோ, டாலோ வந்து ஒன் ஆன் ஒன்ல டிஃபென்சிவ்ல அவ்வளவா ஒரு பெரிய விங் அவன் வந்து ரைட் பேக்ல நல்லா பண்ணுவான். பட் விங் பேக்ல நீங்க வந்து முன்னாடியும், பின்னாடியும் அதிகமா ஓட வேண்டிய சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ்லாம் நெறைய வரும். ஸோ, ஸ்டாமினா உனக்கு நெறைய தேவைப்படும். மஸ்ராவி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரைட் விங் பேக். அவன் என்னதான் ரைட் பேக்கா இருந்தாலுமே, ரைட் விங் பேக்லயும் சூப்பரா பண்ணியிருக்கான். ஸோ, மஸ்ராவி தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. அண்ட் ஆல்சோ டோகு நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து பெர்னார்டோ சில்வா தான் அதிகமா வருவான். ஸோ, டோகு ஹி கேன் டூ த ஜாப். அவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் லெஃப்ட் விங் பேக். ஸோ, நல்ல ஒரு விங் பேக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா, டோகும் இருக்கான் லெஃப்ட் சைட்ல அண்ட் டியேகோ லியோன் பேக்கப்க்கு இருக்கான். ரைட் சைடு வந்து டாலோ இருக்கான். மஸ்ராவி இப்போ வந்துட்டான். அமேட் டியாலோ ஹி கேன் பிளே ஆல்சோ தேர். அண்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல தான் இங்க ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஏன் அப்டின்னா, நீங்க கேசமிரோ அண்ட் மெய்னோவ ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல உகார்டே அண்ட் கேசமிரோவ ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல கேசமிரோ அண்ட் ப்ரூனோவ ஸ்டார்ட் பண்ண போறீங்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ வந்து அமாரிம் வந்து ப்ரூனோவ தான் ஸ்டிக் பண்ணுவான்னு தோணுது சென்டர் மிட்ஃபீல்ட்ல. ஏன்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே ப்ரூனோ வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல தான் ப்ளே பண்ண போறோம். ஸோ, எனக்கு தெரிஞ்சு கேசமிரோ அண்ட் ப்ரூனோ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அமரிம். அண்ட் நம்பர் 10ஸ்ல வந்து அமேடா நெம்புமோ. ஏன்னா, கூனியா அண்ட் மவுண்ட் 2 பேருமே உங்களுக்கு இல்ல. ஜெர்க்ஸி ஸ்டார்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் தான். அதனால நான் அமேடா வந்து லெஃப்ட்ல போட்டுருக்கேன். அமேடா நெம்புமோ அண்ட் சென்டர் ஃபார்வர்ட்ல செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, மவுண்ட்டும் இல்ல, கூனியாவும் இல்ல. ஸோ, செஸ்கோ ஹேஸ் டூ ஸ்டார்ட் திஸ் மேட்ச். கிராஸஸ் நெறைய போடணும். நீங்க வந்து அந்த பெர்ன்லி மேட்ச்லயும் பார்த்தீங்க. அந்த கிரிம்ஸ்பி மேட்ச்லயும் பார்த்தீங்க. லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து கிராஸ் போட்டப்பலாம் எம்புமோ ஒரு கிராஸ்லாம் போட்டிருப்பான். செஸ்கோ வந்து லிட்டரலி ஹி ஸ்கோர்ட் தேர். அது வந்து போஸ்ட்க்கு பக்கத்துல போயிருக்கும். ஸோ, அந்த மாரி நீங்க வந்து கிராஸஸ்லாம் போட்டீங்கன்னா, செஸ்கோ வில் ஸ்கோர். ஸோ, இதான் அமரிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். எஸ்பெஷலி இன் கேஸ் கேசமிரோ அண்ட் மெய்னோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்டின்னா, ப்ரூனோ வந்து நம்பர் 10க்கு போயிருவான். ப்ரூனோ வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆயிருவான். ஏன்னா வந்து கேப்டன் ப்ரூனோவ வந்து ட்ராப் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அமரிம் எம்புமோ அண்ட் ப்ரூனோவ நம்பர் 10ஸ்ல போட்டுட்டு, மெய்னோ அண்ட் கேசமிரோவ சென்டர் மிட்ஃபீல்ட்ல போடுவான். ஸோ, இதான் நடக்கும். இல்ல அப்டின்னா இந்த லைனப் தான் இருக்கும். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்கும். டாக்டிக்ஸ் எப்டி ப்ரோ இருக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் கோயிங் டூ எத்திஹாட் ஸ்டேடியம். வி ஆர் கோயிங் டூ தேர் ஹோம். ஸோ, பொசஷன் எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவனுங்க தான் மெயின்டெயின் பண்ண போறானுங்க. அது பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பிரஸ்ல சூப்பர்வா பண்ண போறோம். அது எல்லா மேட்சும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமோரிம் வந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம சூப்பர்வா பிரஸ்ஸிங் பண்றோம். அண்ட் அடுத்தது தான் நம்ம வந்து கோட்ட விட்டுர்றோம். ஃபுல்லா மேட்ச்லயும் நம்ம பார்த்திருந்தோம். ஆர்சனல் மேட்ச்லயும் கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் பெர்ன்லி மேட்ச்லயும் நம்ம கொஞ்சம் பார்த்திருந்தோம். ஸோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் ப்ரோ மேன் சிட்டி கேம்ல. அந்த 2 கேம்லயும் சரி, டோட்டனமோடயும் சரி, நம்ம பிரைட்டனோடயும் சரி. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுருங்க. வூல்வர்ஹாம்ப்டனோட விட்டுருங்க. அதில ஸ்கோர் பண்ணிட்டானுங்க. டோட்டனமோடயும் சரி, நம்ம பிரைட்டனோடயும் சரி, மேன் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் ஸ்கோர் பண்ணல அப்டின்னா, செகண்ட் ஹாஃப்ல தே ஆர் ஸ்லோயிங் டவுன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்ளோ பொசஷன் வச்சு, அவ்ளோ ஒரு ஸ்லோ பில்டப் பண்ணி, சான்ஸஸ் கிரியேட் பண்ணி, அவனுங்க ஸ்கோர் பண்ணல அப்டின்னா, செகண்ட் ஹாஃப்ல தே ஆர் டெஃபினெட்லி ஸ்லோயிங் டவுன். இத வந்து நான் அந்த 2 மேட்ச்லயுமே நான் பார்த்தேன். ஸோ, யுனைட்டட் வந்து அத வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணணும். ஏன்னா, மேன் சிட்டியோட பேக் வந்து மேன் சிட்டியோட டிஃபென்ஸ் இப்போ வல்னரபிலிட்டியா இருக்கு. ஏன்னா, ரிகோ லூயிஸும் இல்ல. கைல் வாக்கரையும் அனுப்பிட்டானுங்க. ரூபன் டியாஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அங்க இருக்கான். அக்காஞ்சியும் இல்ல. லெஃப்ட்ல வந்து லெஃப்ட்ல யாரும் இல்லன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. குவார்டியலும் இப்ப இன்ஜூரில இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நேத்தன் ஆக்கே இன்னும் சிட்டில தான் இருக்கான்னு நெனைக்கிறேன். அவன், ரூபன் டியாஸ் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பசங்கள தான் போட்டு ஆடி ஆகணும் அவனுங்க. ஸோ, மேசிவ்லி வீவ் காட் அன் அட்வான்டேஜ். ஜான் ஸ்டோன்ஸ் இருக்கான். எஸ். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அ தேவ் காட் டூ எனக்கு தெரிஞ்சு ஆக்கே வந்து லெஃப்ட் பேக்ல ப்ளே பண்ணுவான். ரைட் பேக்ல வந்து வேற ஒருத்தன் ப்ளே பண்ணுவான். ஜான் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபன் டியாஸ் ஆர் கோயிங் டூ தேர் சென்டர் பேக்ஸ். ஸோ, மேன் சிட்டி வந்து அந்த டிஃபென்ஸ்ல கொஞ்சம் வல்னரபிலிட்டி இருக்கு. அத நம்ம குயிக் டிரான்சிஷன்ஸ்ல நம்ம அவங்கள பிரேக் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா,
நம்மளுக்கு குயிக் டிரான்சிஷன்ஸ் பண்றதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கு. பட் மேன் சிட்டி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் இல்ல அவங்க சென்டர் பேக்ஸ். அக்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருப்பான். பட் ரூபன் டியாஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் இல்ல. ஜான் ஸ்டோன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட் இல்ல. ஸோ வி ஹவ் காட் டூ பிரேக் தெம் இன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இத தவிர நம்ம மேன் சிட்டிய பீட் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. எஸ், வி டோன்ட் ஹேவ் குன்யா, வி டோன்ட் ஹேவ் மவுண்ட். பட் வி ஹேவ் பிளேயர்ஸ் இன் த பேக்கப் ரைட். அமேட் இருக்கான், எம்புமோ இருக்கான், ப்ரூனோ இருக்கான். ப்ரூனோ வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல தான் ப்ளே பண்ணுவான்னு கிடையாது. அவன் ரோம் பண்ணிட்டு தான் இருக்கான். அது தப்பு தான். டிசிப்ளின் இல்ல அவனுக்கு ப்ரூனோக்கு. பட் இந்த மேட்ச் வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் ஆகும்னு நெனைக்கிறேன். பட் அமோரிம் வந்து ப்ரூனோட்ட சொல்லணும். நீ அதிகமா ரோம் பண்ணாத, டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணு. சென்டர் மிட்ஃபீல்ட்லயே இருந்து டீப் லையிங் பிளே மேக்கிங்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லணும். பட் அமோரிம் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல ப்ரூனோக்கு. பிகாஸ் அங்கிட்டும், இங்கிட்டும் போயிட்டு வந்து ரோம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாக்டிக்ஸ் வந்து இதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படியாச்சும் மேன் சிட்டிய ஸ்கோர் பண்ண விடாம, அந்த ஒரு ஷெல்லுல போட்டு செகண்ட் ஹாஃப்ல வி ஹேவ் டூ டெஸ்ட்ராய் தெம். இதான் என்னோட ஒரு இதா இருக்கும். எஸ்பெஷலி கவுண்டருக்கு தான் போப்போறானுங்க. ஏன்னா மேன் சிட்டி வந்து என்னதான் மேன் சிட்டி வந்து பிளேயர்ஸே இல்லாம ப்ளே பண்ணாலுமே, எப்படியும் அவனுங்க பொசிஷன வந்து மெயின்டெயின் பண்ணிருவானுங்க. ஒரு 65 ஒரு 60% வந்து பொசிஷன் வந்து மெயின்டெயின் பண்ணிருவானுங்க. பெப் குவார்டியோலாவோட லாஸ்ட் எல்லா மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா, 60% வந்து பொசிஷன் வச்சிருப்பான். லிவர்பூல்லலாம் பார்த்தீங்கன்னா 65% பொசிஷன். பட் லிவர்பூல் வந்து 3 கோலோ என்னமோ ஸ்கோர் பண்ணியிருந்தானுங்க மேன் சிட்டி கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு யுனைட்டட் கேன் வின் திஸ் மேட்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். நீங்க வின் பண்ணல அப்டின்னா, 2 டீமுக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கு ப்ரோ. 2 டீமுமே இப்போ வந்து ஒரு பிரஷர்ல இருக்காங்க. யுனைட்டட் வின் பண்ணலன்னா, அமரிம சாக் பண்ணுங்க. அவ்வளோதான் சீசன் முடிஞ்சுச்சு அப்டின்னு முடிவு பண்ணிருவானுங்க. இந்த சைடு பெப்பு இன்னொரு மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டான் அப்டின்னா, என்னதான் இன்ஜூரீஸ்லாம் அவங்களுக்குமே இருந்தாலும், அவ்வளோதான் பெப்போட டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்டின்னு சொல்லிருவானுங்க. ஏன்னா இப்பவே பெப் குவார்டியோலாவோட அந்த மேஜிக் வந்து முடிஞ்சிருச்சு அப்டிங்கிற மாரிலாம் தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் 2 டீமுக்குமே இன்ஜூரீஸ் இருக்கு. 2 டீமுமே வந்து இப்போதைக்கு ஒரு ரீபில்டிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. பெப் குவார்டியோலா என்னதான் நீங்க அன்லிமிட்டட் பட்ஜெட் குடுத்தாலுமே, அவங்களும் ஒரு ரீபில்டிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. பட் பெப் குவார்டியோலாவோட அமரிம்க்கு எக்ஸ்கியூசஸ் இருக்கு. பெப் குவார்டியோலாவுக்கு எக்ஸ்கியூசஸ் இல்ல. ஏன் அப்டின்னா அவனுக்கு பட்ஜெட் இருக்கு. ஸோ அமரிம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. டாக்டிக்ஸ் என்ன பண்ண டாக்டிக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஒரு ஹை பிரசிங் சிஸ்டம், ஒரு 3-4-3 ஃபார்மேஷன், விங் பேக்ஸ்ல ஓவர்லோட் பண்ணி, சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ரூனோவ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட்ல ரோம் பண்ண விட்டு, நம்ம செஸ்கோக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணணும். இதான் அமரிம் பண்ணணும். ஐ திங்க் அமரிம் வில் டூ தட். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸோட பொசிஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இன்னுமே டவுட்டா இருக்கு. எனக்கு என்னதான் அவன் வந்து பெரிய ஒரு ஐ நோ தட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் அவர் பெஸ்ட் பிளேயர். ஆன் த பிட்ச்சா இருக்கட்டும், ஆஃப் த பிட்ச்சா இருக்கட்டும். ஹி இஸ் அவர் பெஸ்ட் பிளேயர் சின்ஸ் அலெக்ஸ் ஃபெர்குசன் லெஃப்ட். ஹி இஸ் அவர் பெஸ்ட் சைனிங் ஆஃப்டர் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன். இன்னுமே சரி, கூனியா, எம்புமோலாம் வந்திருந்தாலும் சரி, ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் நம்மளோட பெஸ்ட் பிளேயர். எனக்கு தெரியும். பட் நான் ஏன் அவன சந்தேகப்படுறேன், நான் ஏன் வந்து அவன கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்டின்னா, சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் அந்த நம்பர் 8 பொசிஷன்ல அவன் ப்ளே பண்றது தான். நீங்க எல்லாருமே சொல்றீங்க, "ப்ரூனோ பெஸ்ட் பிளேயர் ப்ரோ. ஏன் ப்ரோ மெயினோ வந்து ப்ரூனோக்கு ஹெடா மெயினோ ஏன் ப்ரோ ப்ளே பண்ண வைக்கிறீங்கன்னு?" சொல்றீங்க. நான் அத சொல்லவே இல்ல ப்ரோ. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ப்ளே பண்ணணும். ஹி இஸ் அவர் கேப்டன். ஹி இஸ் அவர் பெஸ்ட் பிளேயர். ப்ரூனோ பெர்னாண்டஸ நம்பர் 10ல ப்ளே பண்ண வைங்க. கூனியா அண்ட் எம்புமோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர வந்து சப்ஸ்டிட்யூட்ல கொண்டு வாங்க. ஏன்னா, எல்லாருமே எல்லா மேட்சும் ப்ளே பண்ண போறதில்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸுமே எல்லா மேட்சும் ப்ளே பண்ணக்கூடாது. நானும் அதான் சொல்றேன். லாஸ்ட் சீசன் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எல்லா மேட்சும் ப்ளே பண்ணான். எல்லா மேட்சும் ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எப்பவுமே உங்க டீம்ல இருக்க போறதில்ல. ஏதாச்சும் ஒரு கட்டத்தில வந்து நீங்க அவன சேல் பண்ணி தான் ஆகணும். ஸோ, ஐ வாண்ட் டூ சே தட் ப்ரூனோ பெர்னாண்டஸ நம்பர் 10ல ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு, மெயினோ அண்ட் கேசமிரோவ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா உகாத்தே அண்ட் மெயினோவ ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசமிரோ அண்ட் உகாத்தே 2 பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். கேசமிரோக்கு வந்து லெக்ஸ் இல்ல. டேலண்ட் இருக்கு. உகாத்தேக்கு வந்து லெக்ஸ் இருக்கு. பட் டேலண்ட் வந்து கேசமிரோவோட கம்மி. அதான் நான் சொல்றேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ நம்பர் 10ல ப்ளே பண்ண வச்சுட்டு, மெயினோ அண்ட் கேசமிரோவ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா உகாத்தே அண்ட் கேசமிரோ, இல்லன்னா உகாத்தே அண்ட் மெயினோவ ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டர் மிட்ஃபீல்ட்ல லெக்ஸ கொண்டு வாங்க. சென்டர் மிட்ஃபீல்ட் ஸ்லோவா இருந்துச்சு அப்டின்னா, பிரீமியர் லீக்ல உள்ள எல்லா கிளப்பும் உங்கள வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல அடிச்சு தூக்கி சாப்ட்டு போயிருவானுங்க. ஃபுல்ஹாம் கூட அதான் நடந்துச்சு. பெர்ன்லி கூட அதான் நடந்துச்சு. ஆர்சனல் கூட அதான் நடந்துச்சு. ஆர்சனலோட கார்னருக்கு காரணம் ப்ரூனோ பெர்னாண்டஸ். அவன் தான் வந்து அந்த கேர்லெஸ்னால அந்த கார்னர் போணுச்சு. ஃபுல்ஹாம் கூட நம்ம கோல் ஸ்கோர் பண்ண நம்ம ராவ்னு ஒரு பிளேயர் ராவ். அவன வந்து பாக்ஸ் டூ பாக்ஸ்லேருந்து நம்ம பாக்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணாததுனால, அவனுக்கு ஒரு ஈஸியான கோல் ஸ்கோரிங் சான்ஸ் கோல் ஸ்கோர் பண்ணான். பெர்ன்லி கூட எஸ்பெஷலி அதான் நடந்துச்சு. மார்க் பண்ணவே கிடையாது ப்ரூனோ. மார்க் பண்ணவே மாட்றான். ரோம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நடந்துட்டு இருக்கு. நான் அதான் சொல்றேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ ரோம் பண்ண வைக்காம டிசிப்ளின குடுத்தா ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் மிட்ஃபீல்ட்ல. பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ அத நீங்க பண்ண வைக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலி ஹி இஸ் எ ரோமர். நேச்சுரலி ஹி இஸ் அட்வான்ஸ்ட் பிளே மேக்கர். நம்பர் 10 பிளே மேக்கர். ஸோ, நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மெயினோவ ப்ளே பண்ண வைங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பொசிஷன்ல நிக்க விடுங்க. ஸோ, வி கேன் டூ தட். ஸோ, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ, என்னோட பிரெடிக்ஷன் வந்து இந்த மேட்ச்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2-1 வின் ஃபார் மேன் யுனைட்டட். நான் மேன் யுனைட்டட் தான் போறேன். என்னதான் மனசு வந்து
அதாவது பிரெயின் வந்து சிட்டி தான் வின் பண்ண போகுது. என்னடா லூசு மாரி யுனைட்டட் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னாலும், மனசு வந்து மேன் யுனைட்டட் வந்து 2-1 வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ எஸ் 2-1 ஃபார் மேன் யுனைட்டட். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட காமெண்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் முக்கியம். ஸோ ஸ்கோர் பிரெடிக்ஷன்ஸ், பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாங்க, உங்களோட ஸ்டார்ட்டிங் 11 எல்லாமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங். தேங்க் யூ.